டைம் மிஸ் பண்ண கான்சர்ட் இந்த வாட்டி வந்துட்டோம். சனாக்கும் போகாம வித்யாசாகர் வந்திருக்கோம். லெட்ஸ் see how it is. Thank you. அவருக்கு பிடிச்ச பாட்டு 2 வரிகள். நீங்க பாடணுமா? நான் பாட்டு நல்லா இருக்கா வாய்ஸ் பாடுங்க. சாண்டோல்டன் மாதிரி இருக்கு பாடுங்க. ஐயோ அண்ணா அவருக்கு பிடிச்ச பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஸ்டால வர எனக்கு 2K கிட்டா எனக்கு அவரோட பாட்டுல தெரிஞ்ச ஒரே பாட்டு கொக்கரக்கோ மட்டும்தான். அதுக்காக மட்டும் இங்க வந்து ரீல்ஸ் பண்ணலானே வந்திருக்கேன். சோ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹாரிஸ் அட்டன் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ தலைவரோட இதை வந்து அட்டன் பண்றோம். ஆனா இது புதுசா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து அட்டன் பண்ண முடியல, இப்போ 2.0 வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டை விட இதுல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்டோரி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்தது. ஆனா இப்போ 2.0 இன்னும் நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா ஓசி டிக்கெட்ல தான் வந்திருக்கேன். இவர் தான் அதெல்லாம். கில்லியில் எல்லாமே அந்த டைலாகே இல்லாம ஒரு சாங் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். கில்லியில டைலாகே இல்லாம ஒரு சாங் மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இருந்தாலும் ரசிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் அவரோடது. வேற நிறைய பேருக்கு நிறைய பாட்டு தெரியும். ஆனா இவர் போட்டதே நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருக்குது. ஸோ இவர் போட்டதே நிறைய பேர் யுவன் போட்டதுன்னு சொல்றாங்க, இளையராஜா போட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா இவர் தான் அது இதுன்னே சொல்லலாம். அண்டர் ரைட்டர்னா அது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு மீனிங்னா அது வித்யாசாகர். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவரு. ஸோ அவரு அப்பெல்லாம் இல்லை. ஆனா அவர் கம்பேக் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்ப எந்த மூவிஸ்லயுமே பார்த்தா அனிருத்துன்னு இருக்கு. அந்த நேரத்துல வந்து இப்போ புதுசா வர நேரத்துல வந்து வித்யாசாகர் மியூசிக்கல்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறதுல நானும் ஒரு ஆளா இருப்பேன். ஸோ கூடிய சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். வாங்க தலைவா, நாங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஆல்பம் கொடுங்க. பயங்கரமா எக்ஸைட்டா இருக்கேன். எல்லாம் பங்கமா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. மஜாவா இன்னைக்கு ஃபன்னா இருக்க போகுது. அர்ஷத் கான், சிவாங்கி எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். எப்படி நடக்க போகுதுன்னு. அரௌண்ட் ஒரு 1/2 hourல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இதை கொக்கரக்கோ லேலக்கு லேலா எல்லாம் அட பொய் சொல்லவா எல்லா சாங்கும் பங்கமா இருக்கும். பாட்டா இல்ல பாட்டெல்லாம் பாட்டானே பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டா இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு தீவிரமான தளபதி ஃபேனு. ஸோ தளபதிக்கு நிறையா ஆல்பம்ஸ் வந்து ஹிட்டு கொடுத்ததுன்னா வித்யாசாகர் சார். ஸோ அதனால் அவர் பிடிக்கும். ஸோ அவர் சாங்ஸும் பிடிக்கும். அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கும். கில்லி ஆல்பம் பிடிக்கும். அப்புறம் வித்யாசாகர் மெலடிஸுமே நிறையா இது நல்லாயிருக்கும், பிடிக்கும். வித்யாசாகர் மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப மெலடி, அதே நேரத்தில் குத்துப்பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்திருக்கேன். அவர் பண்ணதுல பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கு. டக்குன்னு ஞாபகம் வரல. அர்ஜுன் படத்துல ஏதோ ஒரு மலரேது சூப்பர். அது மாதிரி எல்லாம் ஒரு மியூசிக்கே போட முடியாது. மலரே மௌனமான அது எஸ்பிபியும் சரி வித்யாசாகரும் சரி பிளே பண்ணிருப்பாங்க நல்லா. ஒரு 2 வரிகள் அந்த பாட்டுல இருந்து. ஐயோ ட்ரை பண்ணுங்க. மலரே மௌனமா